السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه وهواها وتمنى على الله، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக. நாம் புனிதமான ஹஜ்ஜு பெருநாளை முடித்துவிட்டு குர்பானிகளை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடம் அது கபூலாக வேண்டும் என்ற துஆவில் இருக்கிறோம். அனைவருடைய குர்பானியும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதற்கு சிறந்த பகரத்தை அல்லாஹ் உலகத்திலும் ஆখিরাவிலும் தந்தருள்வானாக. அதே போன்று ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஹாஜிகள் எல்லாம் அவரவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பக்கூடிய சமயத்தில் நமது ஊரிலிருந்து சென்றவர்கள் திரும்பி வரக்கூடிய தருணத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சிறந்த முறையில் ஆஃபியத்தோடு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் திருப்பி அனுப்பி வைப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகள் திரும்பி வந்தால் அவர்களிடம் நீங்கள் துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனெனில் ஹாஜிகளுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். குறிப்பாக உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம ஃபிரில் ஹாஜ் வ லிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். யா அல்லாஹ், ஹாஜிகளையும் மன்னிப்பாயாக. ஹாஜிகள் யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களையும் மன்னித்து விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். ஆக நாம் ஹாஜிகளை வரவேற்பதற்காகவும் காத்திருக்கிறோம். அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சில அமல்களை செய்து பூர்த்தி செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவதோடு நாம் அதிகமாக இந்த அமல்கள் கபூலாக வேண்டும் என்ற அச்சத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது, உலாயிக யுக்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் ஏதாவது ஒரு அமலை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கும். நாம் இந்த அமல்களோடு நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே என்பதாக அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கியதும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்துவிட்டு திருடிவிட்டு பயப்படுகிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறானா என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள்: இப்னத சித்தீக், சித்தீக்குடைய மகளே, அவர்கள் அல்ல. நல்ல அமல்களை முறையாக செய்துவிட்டு பூர்த்தியாக செய்துவிட்டு ஜிஹாது போன்ற பெரும் பெரும் அமல்களை செய்துவிட்டு அவர்கள் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். இந்த அமல்கள் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமே என்பதாக. இது சஹாபாக்களுடைய தன்மையாக அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுவார். அந்த தன்மைகளை நம்மிடம் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும்.
அமல்களை செய்துவிட்டோம் என்று நாம் நிம்மதி அடைந்து விடக்கூடாது. அந்த அமல்கள் அல்லாஹ்விடம் கபூலாக வேண்டும் என்பதாக நாம் துஆவில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்வார்கள். தொழுகைக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்பதாக இஸ்திக்ஃபார் செய்ய காரணம், பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். உம்மத்துக்கு படித்து தருவதற்காக. உம்மத்தினர்கள் அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றிய பிறகு அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த அமலில் குறை இருந்தால் அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக என்று இஸ்திக்ஃபார், ஒவ்வொரு அமலுடைய முடிவும் இஸ்திக்ஃபாராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கம் முடிவடைந்த பிறகு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது சம்பந்தமான சூராவை இறக்குகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வின் உதவியும் மக்கத்து வெற்றியும் நபியே வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனில் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக மக்கள் தீனுக்குள் வருவார்கள். பிறகு அல்லாஹ் சொல்வான் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நபி, அந்த காட்சியை நீங்கள் கண்டுவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த சூரா இறங்கும் பொழுது எல்லா சஹாபாக்களும் சந்தோஷத்தில் இருந்தார்கள். மக்கத்து வெற்றி நமக்கு கிடைக்கப் போகிறது, அல்லாஹ்வின் உதவி நமக்கு வர இருக்கிறது என்ற சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா மட்டும் அழுதார்கள். பின்னால் அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. இந்த சூராவின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தின் முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்ததின் நோக்கம் முடிவடைந்து விட்டால், வாழ்க்கையின் கடைசி தருணத்தை நெருங்கி விட்டீர்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வார்கள், இந்த சூரா இறங்கிய பிறகிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையினுடைய ருக்கூவிலும் சஜிதாவிலும் ஓதக்கூடிய தஸ்பீஹ்களில் சுப்ஹான ரப்பியல் அலீம் அல்லாஹும்ம ஃபிர், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, இந்த தஸ்பீஹை விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இந்த சூரா இறங்கின பிறகிலிருந்து ஒவ்வொரு தொழுகையிலும் ருக்கூவிலும் சஜிதாவிலும் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எது கடைசி தருணம் என்று நமக்கு தெரியாது. செய்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்டதா ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்து கபூலாகுவதற்காக நாம் துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். நாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்கள் நமக்கு முன்பாக கடந்த வாரங்களில் பேசப்பட்டது. அதை முன்வைத்துதான் ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த பக்ரீத்துடைய குர்பானிகள் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக விசேஷமாக ஒரு படிப்பினையும் இதிலிருந்து நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஒரு குடும்பத்தின் முன்மாதிரி காபா இருக்கிறதே, ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தின் முன்மாதிரி, அது தியாக சின்னம், அது காபா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்ப தலைவியாக இருக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குடும்ப உறுப்பினராக இருக்கிறார்கள். இந்த மூன்று பேரும் சேர்ந்த ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த தியாகம் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள், இந்த குர்பானுடைய அமல்கள். அது மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் கூட நாம் அத்தஹியாத்தில் தரூது ஷரீஃப் ஓதும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்க குடும்பத்தாரையும் நாம் நினைவு கூற அல்லாஹ் வைக்கிறான். அவர்களின் குடும்பத்தார்களுக்கு நீ பரக்கத் செய்ததை போல், ரஹ்மத் செய்ததை போல் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் குடும்பத்தினருக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக என்று கேட்கும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் ஓத வைத்திருக்கின்றான். அதை முன்னோக்கித்தான் தொழவும் வைத்திருக்கின்றான். முழு உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும். காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தாருடைய தியாகத்தின் சின்னமாக இருக்கிறது. இதன் மூலம் முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம் குடும்பம் அதுபோல் ஆக வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு முதன்மையாக தலை சாய்க்கக்கூடியவர்களாக, தீனா துன்யாவா என்று வந்துவிட்டால்
தீன் தான் எங்களுக்கு பெரிது என்பதாக அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுக்க முழுக்க அடிபணியக்கூடிய ஒரு குடும்பம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். அல்லாஹ் தஆலா கொண்டு போய் விட சொன்னான். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வந்தாங்க. நமக்கு வரலாறு பார்க்கிறோம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எந்த மனித செஞ்சாலும் இல்லாத இடத்துல விட்டுட்டு வர்றாங்க. அந்த நேரத்துல அந்த அம்மா கேட்கிறாங்க, எங்களை எதற்காக இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பதில் சொல்ல முடியல. திரும்பி பார்த்தா ஒரு அபலை பெண் பால் குடிப்பாட்டக்கூடிய குழந்தைய கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அந்த பாசம் வந்துடும், இறக்கம் வந்துடும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி செஞ்சிருவோம்னு பயந்து திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரெண்டாவது கேட்கிறாங்க, எதற்காக எங்களை போய் விட்டுட்டு போறீங்க? பதில் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பாசம் தொண்டைக்குழி அடைக்கிறது, பதில் வாயிலிருந்து வரல. கடைசியா அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லாஹ் அதினலக பிஹாதா, இது அல்லாஹ்வின் உத்தரவான்னு கேட்டான். அல்லாஹ் இப்படி எங்களை இங்கு விட்டு விட்டு செல்லும்படி கூறினானா? ஒரு நபி செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கட்டளையாகத்தான் இருக்கும் என்பதை விளங்கி இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டான். பரவாயில்லை, புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஆம் என்பதாக தலையசைத்தார். அந்த நேரத்தில் அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனையிலும் அந்த சோதனைக்கு முன்பாக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை அல்ல. அந்த நேரத்தில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபஇதன் லா யுதையின அல்லாஹ், இது அல்லாஹ்வின் உத்தரவு என்று சொன்னால், இது அல்லாஹ்வின் நாட்டப்படி எங்களுக்கு நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய இக்கட்டான சோதனை. யாரும் இல்லாத இடத்துல விட்டுட்டு கணவர் போறாங்க. அந்த அம்மாவுடைய வார்த்தை அல்லாஹ்க்கு பிடிச்சிருச்சு. இதை சோதிச்சு இதை உலக மக்களுக்கு விளங்க வைக்கத்தான் இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்தினார். ஒரு பெண்மணியினுடைய அல்லாஹ்வின் மீது உண்டான ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டார். அல்லாஹ் கைவிட்டானா? எவ்வளவு பெரிய தியாக சின்னமாக அல்லாஹ் மாற்றினார். அந்த எங்கு காபா இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே இந்த ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ் மீது ஆழமான உறுதியான நம்பிக்கை அந்த நேரத்தில் வந்ததல்ல. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே மனைவிக்கு ஊட்டிய அந்த யகீன், அந்த ஈமானுடைய பாடம் தான் சோதனையின் போது வெளிப்படும். ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு பரீட்சை வைக்கிறது எதுக்காக வைக்கப்படுது? மதரசாக்கள்ல இம்திஹான் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? இதுவரைக்கும் நம்ம படிச்சு கொடுத்த பாடத்துல யார் யார் எந்தெந்த தரத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்கறாங்க. பரீட்சைகள் வைக்கப்படுவது எதுக்காக? அந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, யார் முதல் தரத்தில் இருக்கிறாங்க என்பதை சோதித்து பார்க்க தான் பரீட்சைகள் வைக்கப்படுகிறது. அதுதான் தரம் பிரித்து பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் வாழ்க்கையில் சோதிப்பார். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையில் சோதனை இருந்து கொண்டே இருக்கும். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் கண்டிப்பா சோதிப்பேன் சொல்லிட்டான். அச்சமான வாழ்க்கையை கொடுத்தும் சோதிப்போம், பசி பட்டினி போன்ற வறுமை கொடுத்தும் சோதிப்போம், அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தின் நஷ்டத்தை உண்டாக்கி சோதிப்போம், உங்களுக்கு பிரியமானவர்களை மௌத்தாக்கியும் சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், நபியே பொறுமைசாலிகளுக்கு சுப செய்தி சொல்லுங்க. பொறுமை என்பது சோதனையில தான் தெரிய வரும். நம்முடைய ஈமானுடைய எந்த அளவுக்கு உள்ளத்தில் அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை இருக்குது என்பதையும் சோதனையில தான் தெரிய வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு போய் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கபரிஸ்தான்ல ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரியை பொறுமை செய்ய, அல்லாஹ் உனக்கு இதுக்கு சிறந்த பகரத்தை கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி போறது யாருக்கு தெரியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பொறுமை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எந்த பதிலும் சொல்லல, கடந்து போயிட்டாங்க. பின்னாடி சஹாபாக்கள் சொன்னாங்க, சகோதரி யார் தெரியுமா போறது? அல்லாஹ்வுடைய நபியிடத்தில் இப்படி பேசிட்டீங்க. அந்த பெண்மணி உடனே பதறி அடிச்சு எழுந்து வீட்டுக்கு ஓடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பொறுமை செய்கிறேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமைக்கு விளக்கம் சொன்னார்கள். பொறுமைண்டா என்னது? அஸ்ஸப்ரு இன்த ஸதுமத்தில் ஊலா, கஷ்டம் வந்த ஆரம்ப நேரத்தில் பொறுமை கொள்ளணும். கஷ்டம் வந்தவனே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் புலம்பக்கூடாது. அல்லாஹ்விடம் சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். வாழ்க்கையில சோதனை வருதா, கஷ்டம் வருதா, நீங்க கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் சபர் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்லித்தரான். பிறகு தொழுகை. இந்த ரெண்டை வச்சு என்ற உதவி கேளுங்க, உதவி செய்யறேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த கஷ்டம் வந்தவனே முதல்ல சொல்றது நம்ம மக்கள்கிட்ட தான், மனைவிட்டையோ பெற்றோர்களிடத்துல மருத்துவர்களிடத்துல, கடைசியில தான் அல்லாஹ்ட்ட துஆக்கு செய்யணும். முதல் தடவையாக நாவை பேணிக் கொள்வது, அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்காத வார்த்தைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் பொறுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணிக்கு சொன்னார்கள், அஸ்ஸப்ரு இன்த ஸதுமத்தில் ஊலா, கஷ்டம் வந்து ஆரம்ப நேரத்தை பொறுமை காக்கணும். மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு என்ன செய்யறது? பொறுமையா இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் பொறுமை. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையின் சோதனையான கட்டத்துல தான் நம்முடைய ஈமான் வெளிப்படும். ஈமான் வெளிப்படக்கூடிய நேரம் சோதனையான கட்டத்துல. சில பெண்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈமானுடைய பலகீனம், ஈமானை ஊட்டி வளர்க்காததின் காரணமாக, அல்லாஹ் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுக்காததின் காரணமாக, கபரில் வைக்கப்பட்ட பிறகு கேட்கப்படக்கூடிய 3 கேள்விக்கு பதில் தேட தான் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். 3 கேள்விக்கான பதிலை தேடுறதுக்கு தான் அந்த சொற்பகால வாழ்க்கை தரப்பட்டிருக்குது. அதுல முதல் கேள்வி அல்லாஹை பத்தி தான். அந்த அல்லாஹை விளங்காததின் காரணமாக தொழுகையாளியான பெண்கள் கூட சோதனை வந்துச்சு. ஒரு மகனை இழந்துட்டாங்க ஆக்சிடென்ட்ல. அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை, இனி நான் அல்லாஹை வணங்க மாட்டேன். என்னையே அல்லாஹ் இப்படி சோதிச்சான். சோதிக்கிறதே உங்க ஈமானை பார்க்கத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய ஒரு மனிதன் முஸ்லிம் ஆகுவதற்கு, ஒரு மனிதன் ஈமான்தாரியாக ஆகுவதற்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னுடைய சாட்சியத்தை சொல்லிவிட்டால் முஸ்லிம் ஆகிவிடுவார். ஆனால் இஸ்லாமை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு வார்த்தை அல்ல, சோதனையான கட்டத்தில் என்ன வார்த்தைகளை விடுறோமோ அதுல சில வார்த்தைகள் குஃபுரில் கொண்டு போய் சேர்த்துவிடும், சில வார்த்தைகள் குஃபுருக்கு நெருக்கமாக ஆக்கிவிடும். இது போன்ற வார்த்தை, இனி நான் அல்லாஹ்வை வணங்க மாட்டேன் என்று சொன்னால் இது குஃபுர்ல கொண்டு போய் சேர்த்துடும். பிரியமானவர்கள் மூத்தாகிற அந்த கட்டத்துல தான் அந்த வீட்டினுடைய சூழ்நிலை தெரியும். ஈமான் இருந்துச்சு அந்த வீட்டில் இஸ்லாம் இருந்ததா என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால் மௌத்துடைய சமயத்தில் அந்த வீட்டாளர்களுடைய வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது? இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே, எங்களை யார் பார்த்துக் கொள்வார்கள், இனி நாங்கள் என்ன செய்வோம் என்பதாக அல்லாஹ்வை மறந்த வார்த்தை வறுமையானால் இந்த மையத்து வேதனை செய்யப்படும். நீங்கள் அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்து வளர்க்கவில்லையா? உங்களை பாதுகாப்பவன், உங்களை வளர்ப்பவன், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி நீங்கள் வளர்க்கவில்லையா? நீங்கள் தான் குடும்பத்தை கவனித்தீர்கள் என்று சொல்லி வளர்த்தீர்களா என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மையத்துக்கு வேதனை செய்வார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் போன்று ஒவ்வொரு பெண்மனுடைய ஈமான் யகீன் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனை வர முன்னாடியே அதெல்லாம் பயிற்றுவிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயிற்சி கொடுத்ததை தான் அந்த களத்திலே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தினார்கள். ஃபஇதல்லா யுதையினல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இன்னைக்கு நாம இந்தியாவில் மட்டும் நமக்கு அரசாங்கத்தினுடைய சர்வே அடிப்படையில் சொல்லப்படுது, இந்தியாவில் மட்டும் 8.5 லட்சம் வாலிப பெண்கள் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த கணக்கை அல்லாஹ் தப்பாக ஆக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, உள்ளத்தில் வருத்தம் உண்டாக வேண்டும், உள்ளத்தில் கவலை உண்டாக வேண்டும். 1000 பேரை ஈமான்தாரியா கொண்டு வருவதை விட ஒரு முஸ்லிமை இஸ்லாமில் வைத்து பாதுகாப்பது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. எத்தனை முஸ்லிம்கள் வெளிப்படையாக போனவர்கள் ஒரு புறம் இருக்க, உள்ளத்தால் சிந்தனையால் அல்லாஹ்வை வெறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியவர்கள், தீனுடைய அம்சங்களை வெறுக்கக்கூடியவர்கள் ஏராளமான முஸ்லிம்களில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயிற்றுவித்ததே என்ன தெரியுமா? சஹாபாக்களுக்கு பயிற்றுவித்ததே நீங்கள் ஈமானை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை தான். சஹாபாக்கள் 4 பேர் கூடினாலே எதை பேசுவார்கள்? சூரத்துல் அஸ்ர்,
வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வல் அஸ்ர் சூராவை மட்டும் இறக்கி வச்சிருந்தாலே போதும் இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு. எல்லா முழு வாழ்க்கையும் அல்லாஹ் அந்த சூறால வட்டுருக்கமா சொல்லிட்டான். இந்த சூறாவை பேசாம சஹாபாக்கள் பிரிய மாட்டாங்க. இந்த சூறால அல்லாஹ் என்ன சொல்றான்? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. வல் அஸ்ர், நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் எது? நமக்கு கொடுக்கப்பட்ட வயது. ஒருத்தருக்கு 60 வயது என்று சொன்னால் அவருடைய காலம் 60. வல் அஸ்ர், அதான் அது அல்லாஹ் அவருக்கு ஒரு மூலாதாரமாக கொடுத்தான், நன்மைகளை சம்பாதித்து வருவதற்காக. ஆனால் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். லாபத்தை சம்பாதிக்க வயதை கொடுத்தா இவர் வயதெல்லாம் வீணாக்கிட்டு நஷ்டவாளியாக வந்து சேர்கிறான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளை தவிர. ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நபிமார்களின் மீதும் மலக்குமார்களின் மீதும் வேதங்களின் மீதும் என்னென்ன அம்சங்களை நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இதெல்லாம் பரிபூர்ணமாக உறுதியான நம்பிக்கையோடு நம்பி அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து செயல்படுத்துகிறார்களோ. வதவாஸவ் பில் ஹக், அமல் மட்டும் செய்யல, அமல் செய்யும்படி ஹக்கான விஷயத்தை ஒருவருக்கொருவர் ஏவுகிறார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக் கொள்கிறார்களோ. வதவாஸவ் பிஸ் ஸப்ர், மேலும் இதனால வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது பொறுமை எடுத்து சொல்கிறார்கள். தீன்படி வாழும்போது கஷ்டம் வரும், முஸ்லிமா வாழும்போது கஷ்டம் வரும், சோதனை வருது, உயிருக்கே ஆபத்து வருகிறது, பொறுமையை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் பேசிக் கொள்கிறார்களோ இப்படிப்பட்ட மக்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, சஹாபாக்கள் இதை ஒருத்தருக்கு நினைவு கூறுவார்கள். சஹாபாக்கள் ஒரு சஹாபியை சந்தித்தா சொல்வார்களாம், இஜ்லிஸ் பினா நுமினு ஸா, உட்காருங்க கொஞ்ச நேரம் ஈமான பத்தி பேசுவோம். ஏன்னா சஹாபாக்கள் இந்த ஈமான் அடைஞ்சது நம்மை போன்றல்ல, இது வாரிசு சொத்தாக இந்த இஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்கல. சஹாபாக்களுக்கு இந்த ஈமான் கிடைத்தது பெரிய ஒரு தியாகத்துக்கு பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு உழைப்புக்கு பின்னால். உண்மையான செல்வம் ஈமான் என்பதை விளங்கினாங்க சஹாபாக்கள். நாம இன்னும் ஈமான உண்மையான செல்வமா விளங்கணுமா? எதை நாம் செல்வமாக விளங்குகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளே அதை பரிசோதிக்கலாம். பெண்களிடத்துல, ஆண்களிடத்துல, வாலிபர்களிடத்துல இன்னைக்கு எது செல்வமாக கருதப்படுகிறது? இன்னைக்கு செல்வமாக எதை நாம் கருதுகிறோமோ அதை அல்லாஹ் சொல்லுகிறான், இதெல்லாம் ஃபித்னா. இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு உலகத்தை தரப்பட்ட செல்வங்கள், உங்களுக்கு உலகத்தில் தரப்பட்ட குழந்தைகள், இதெல்லாம் ஒரு சோதனை பொருள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். தீனுக்கு சாதகமாக இருந்தால் இது உங்களுக்கு பாக்கியம், இதெல்லாம் தீனுக்கு புறம்பாக தீன்படி வாழ்வதற்கு தடையாக இருக்குமே ஆனால் இது உங்களுக்கு சோதனை. கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை போல ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பல வருஷம் கழிச்சு திருப்பி அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, மகனை அருங்கன்னு சொல்லி வர்றாங்க. அந்த மகனை கூட்டிட்டு போய் மஷூரா செய்யறாங்க. மகனை இப்படி நான் கனவு கண்டே என்ன செய்யலாம்? இன்னி அராஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனார் சொன்னார், நமக்கெல்லாம் தெரியும், யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். தந்தையே, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டுச்சோ அதை செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமைசாலியா இருப்பேன்னு சொன்னார். அவர் லேசில சொல்ல முடியுமா இதை? அந்த நேரத்தில் வரக்கூடிய வார்த்தையா இது? எந்த அளவுக்கு ஒரு தாய் தர்பியத் செய்து ஈமானை வளர்த்து அல்லாஹ்வின் மீதும் நபியின் மீதும் முஹப்பத்தை உண்டாக்கி அவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் தலை சாய்க்க வேண்டும் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்திருந்தால் இப்படிப்பட்ட இக்கட்டான சோதனை அல்லாஹ்வே இதை சொல்லுவான். இப்ராஹிம் வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத் ஸத்தக்த ருயா, நாம் கனவின் மூலம் உங்களுக்கு அறிவித்ததை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இது சாதாரண சோதனை இல்ல. இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது தெளிவான பெரிய சோதனை. இது அதுக்கு நீங்களும் கட்டுப்பட்டுட்டீங்க. அறுபடை போற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டாங்க, சின்ன பிள்ளை. கண்ணியமிக்க அல்லாஹ், தாயின் வளர்ப்பு தான் அது. இவ்வளவு காலம் நீண்ட காலத்துக்கு பிறகு தந்தை வந்து இப்படி கேட்கும் போது ஒரு குழந்தையா இருந்தா என்ன சொல்லுவாங்க? சாதாரணமான பிள்ளைகளாக இருந்தா. இன்னைக்கு பிள்ளைகளுடைய உள்ளத்துல நஞ்சு ஊட்டப்படுகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, சொல்ல வரக்கூடிய விஷயம்
தீனா துன்யாவை என்று வந்துவிட்டால் தீனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக வேண்டும். உயிரை கொடுத்தாவது ஈமானை பாதுகாப்போமே தவிர நாங்கள் ஈமானை இழந்துவிட்டு உலகத்தில் வாழ மாட்டோம் என்ற நிலைக்கு பிள்ளைகள் வர வேண்டும் என்று சொன்னால் வாலிபர்கள் உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஈமான் ஊட்டப்பட வேண்டும். இன்னைக்கு மஸ்ஜிதுகளில் வாலிபர்களுடைய நிலைமையை பார்க்கிறோம். வயோதிகர்கள் வயதானவர்கள் மஸ்ஜிதில் அதிகமாக இருக்கிறோம். குறிப்பா ஃபஜ்ருடைய வக்தில பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான அமல், ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை இஷ்ராக் வரை மஸ்ஜிதில் உட்கார வைப்பாங்க. என்ன அமல் செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் யாராவது கனவு கண்டிருந்தால் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் யாராவது மஸ்ஜிதுக்கு வரலை என்று சொன்னார், வந்து கொண்டிருந்த சஹாபி ஒரு நாள் 2 நாள் வரவில்லை என்று சொன்னால் விசாரிக்க ஆரம்பிப்பார்கள், கவலைப்படுவார்கள். அவர்களை பற்றி விசாரித்து முடிந்தால் தாங்களே அவருடைய வீட்டுக்கு சென்று அவரை நலன் விசாரிப்பார்கள். நோயாளியாக இருந்தார், வேறு காரணத்துக்காக வரவில்லை என்று சொன்னால் சஹாபாக்களை அனுப்பி சந்திக்க வைத்து அழைத்து வர சொல்லுவார்கள் மஸ்ஜிதுக்கு. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி மஸ்ஜிதுக்கு வரல. 2 நாள் 3 நாள் ஆகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு விசாரிக்கிறாங்க, ஐன சாபித், சாபித்தை பார்க்க முடியலையே, அவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று கேட்கிறாங்க. சஹாபி 2 பேரும் போய் நாங்கள் போய் விசாரிச்சுட்டு வரட்டு போறாங்க. அந்த சஹாபி வீட்டில் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. கேட்கப்பட்டுச்சு, எதுக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க. சொன்னாங்க, நான் நரகவாதி ஆகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் நாசம் ஆகிவிட்டது. என்ன நடந்துச்சு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான், நபியினுடைய சப்தத்துக்கு முன்னால் உங்க சப்தத்தை உயர்த்தாதீர்கள். லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியினுடைய சப்தத்தை விட நபிக்கு முன்பாக உங்க சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌல், இது அல்லாஹ் தஆலா இப்படி இறக்கி இருக்கிறான், எனக்கு என்னுடைய குரல் உயர்ந்த குரலாக இருக்கிறது, இவை அமல் எல்லாம் நாசமாயிட்டு சொல்லி அழுதுட்டு இருக்கிறார். சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சாபித் இப்படி வீட்டில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாபித் ஃபில் ஜன்னah, சாபித் சொர்க்கவாசி, அவரை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. அது இறங்குன காரணம் என்னன்னு சொன்னால், சில கிராமப்புற அரபிகள் மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் கூட பொறுமை செய்யாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி அழைச்சாங்க, யா முஹம்மத், இவருக்கு என்ன ஆயிடுச்சு, நாங்கள் வந்திருக்கிறோம், சீக்கிரம் வந்து எங்களுக்காக நேரம் கொடுக்க வேண்டியதானே. அவசரப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல வருத்தம் உண்டானது, இப்படி மரியாதை குறைவாக நடந்து கொள்றாங்களே, சப்தம் போட்டு பேர் சொல்லி கூப்பிடுறாங்களே. அல்லாஹ் தஆலா அப்பதான் இந்த ஆயத்தை இறக்குறான், ஈமான் கொண்டவர்களே சப்தத்தை உயர்த்தாதீங்க, அப்படிலாம் ஒழுக்கக்கேடா நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் எரிந்து விடும். தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களுக்கு தெரியாமலே உங்க அமல் எல்லாம் வீணாகிரும். அந்த மாதிரி வேணும் என்று மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்கள் விஷயத்தில் தான் இறக்கப்பட்டதை தவிர உங்கள் விஷயத்தில் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு ஆறுதல் சொல்லி மஸ்ஜிதுக்கு வர வச்சாங்க. இப்படி ஏராளமான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஈமான்தாரியாக ஆகிவிட்டார்கள், தொழுகையாளியாக ஆகிவிட்டார்கள் என்று விடவில்லை. வந்தவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்களாக, வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறையாமல் இருப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு கவனம் செலுத்தினார்கள். ஏன், ஒரு யகூதி சிறுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வரப்போகிறான். அவன் சில நாட்களாக வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனையும் விசாரிச்சான். அவன் உடம்பு சரியில்லாம சக்கராத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அந்த யகூதி வீட்டுக்கே போனாங்க. நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய உயர்ந்தவங்க கிடையாதுங்க. நபியை விட உயர்ந்தவங்க யார் இருக்கிறார்? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈருலகத்தின் சர்தார், ஒரு யகூதி வீட்டுக்கு முலாக்காத் போறாங்க. அங்க பார்த்தா அவர் சக்கராத் ஹால்ல இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டில் உட்கார்றாங்க. நம்ம மஜ்லிஸுக்கு வந்து போன ஒரு சிறுவன், நம்மின் மீது அன்பு வைத்த ஒரு சிறுவன், கலிமா இல்லாமல் நான் இவனுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்யாமல் இவன் அல்லாஹ்விடம் செல்வதா என்ற கவலையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று அவரிடத்திலே சொல்கிறார்கள், என்னை நீ நபியாக ஏற்றுக்கொள். அந்த சிறுவன் தன் தகப்பனாரை பார்க்கிறான் சாடையாக, நான் இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளவா என்பதாக. அப்பொழுது யகூதி தந்தை சொல்கிறார், அத்தியா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுல் காசிம் என்ன சொல்றாரோ அதை நீ கேளு என்பதாக. உடனே அந்த சிறுவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்பதாக அந்த சிறுவன் சொல்லி உயிரை பிரிகிறான். அவருடைய உயிர் பிரிகிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன் நார், என்னின் காரணமாக இந்த சிறுவனை நரகத்தை விட்டு பாதுகாத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம்டா ஒரு மனிதன் ஈமானோடு மரணிக்கிறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை என்று சொன்னால் ஒரு மனிதன் ஈமான் இல்லாமல் மரணிப்பது தான். அதே மாதிரி தான் ஒரு யஹூதிய ஜனாசா போகுது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இவர் யஹூதியுடைய ஜனாசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதி தான், நான் ஹயாத்தோடு இருக்க எனக்கு முன்பாக ஒரு மனிதன் நரகம் போகிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவலையும் எவ்வளவு பேராசையும் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லுவான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களின் மீது பேராசை உடையவர்கள். நீங்கள் உலகத்திலும் நன்றாக இருக்க வேண்டும், ஆகிரத்திலும் நிரந்தரமான வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்கிற விஷயத்தில் பேராசை உள்ளவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவலை எந்த அளவுக்கு கவலை என்று சொன்னால் அல்லாஹ்வே ஆறுதல் சொல்லுவான். ஏன் நபி இவ்வளவு கவலைப்படுறீங்க? லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், இந்த மனித சமுதாயம் எல்லோரும் ஈமான் கொண்டு விட மாட்டார்களா என்ற உங்களுடைய கவலை, அதன் காரணமாக உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறது. இவ்வளவு கவலை. கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, அந்த கவலைக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டும். தன்னை பற்றி, தன்னுடைய குடும்பத்தார்களை பற்றி, தன்னுடைய சமுதாயத்தினுடைய நிலையை நினைத்து நாம் கவலைப்படுவதை அல்லாஹ் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தின் நிலைமையில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யணும், சாதகமான ஆட்சி நமக்கு வரணும், நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரணும் என்று ஆசைப்படுறோம். அல்லாஹ் சொல்றான், முதல்ல எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். முஸ்லிம்கள் சொல்றாங்க, என் பிரச்சனை தீரட்டும் பிறகு நான் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறேன். அல்லாஹ் சொல்ற, எனக்கு உதவி செய்யுங்க. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன்னைக்கு எத்தனை அல்லாஹ்வுடைய கட்டளைகள், முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய ஃபர்துகளை எத்தனை விட்டுட்டு இருக்கிறாங்க. சுன்னத்துகள் இரண்டாவது, ஃபர்துகள், ஜும்மாக்கள், ஐவேளை தொழுகைகள், இன்று ஒரு படிப்புக்காக, ஒரு உயர்ந்த படிப்புக்கு போக வேண்டும் என்பதற்காக ஜும்மா போனால் பரவாயில்லை, ஒரு சம்பாத்தியத்துக்காக தொழுகை விடப்பட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஅ அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத். அவர்கள் தான் மனிதர்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ வியாபாரமோ அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு தடையாக இருக்காது. காரணத்தை அல்லாஹ் சொல்றான், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா முகமெல்லாம் மாறிடுவான், மஞ்சனித்து விடும் சொல்றான். வரலாற்றில் எழுதப்பட்டிருக்குது, மஞ்சனித்து விடும் முகமெல்லாம். கடையை கூட மூடுறதுக்கான அவகாசம் அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி வந்துருவாங்க. காரணம் சொல்றான், யஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். எந்த நாளில் மனிதனுடைய உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறி நிற்குமோ அந்த நாளை மறுமை அவர்கள் அஞ்சுவதுதான் அவர்கள் இப்படி இழுத்துக் கொண்டு வருகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இந்த அச்சத்தை உண்டு பண்ண வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்வதற்கு காரணம் என்ன? திரும்ப திரும்ப சொர்க்கத்தை பத்தி ஒரு இடத்துல சொன்னா போதும், நரகத்தை பத்தி ஒரு இடத்துல சொன்னா போதும், மறுமையை பத்தி ஒரு இடத்துல சொன்னா போதும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கத்துக்கு பக்கம் மறுமையை பேச காரணம், முஸ்லிம்களே நீங்கள் அதிகமாக இது பேச வேண்டும். இதெல்லாம் பார்க்காம நம்பி இருக்கும். அல்லாஹ்வை பார்க்கல, சொர்க்க நரகத்தை பார்க்கல, மலக்குமார்களை பார்க்கவில்லை, கபூரில் எத்தனையோ பேரை வச்சுட்டு வந்துட்டோம், என்ன நடக்குதுன்னு விளக்கல. ஆனால் இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்துட்டான், என்ன நடக்கும் என்பதாக அதை படிக்க வேண்டும் முஸ்லிம்கள். அதற்காக நேரங்களை ஒதுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்கான நேரங்களை ஒதுக்கி இது சம்பந்தமான கவலைப்பட்டு சமுதாயத்தில் இந்த தீனுடைய வீழ்ச்சி ஏற்படாமல் பாதுகாப்பார்கள். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட பாதகமான ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த அவர்களை வாழ வைத்து காட்டுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடாது என்பதற்காக ஃபிரௌன் யுகத்திலூன அப்னாஅக்கும் வ யஸ்தஹ்யூன நிசாஅக்கும், மூசா பிறக்கக்கூடாது என்பதற்காக ஆண் குழந்தைகள் அனைத்தையும் கொலை செய்தான், பெண் பிள்ளைகளை வாழ விட்டான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை பிறக்க வைத்து ஃபிரௌனுடைய மாளிகையில் வளர்த்து காட்டினார். அல்லாஹ்வுக்கு முடியாத விஷயம் அல்ல. அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவது எதற்கு என்று சொன்னால், முஸ்லிம்களே உங்களுக்கு சோதனைகள் வரும்,
பாதகமான ஆட்சியாளர்கள் வருவார்கள். ஆனால் உங்களை நான் வாழ வைத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தில் என் மீது உண்டான ஆழமான யக்கீன் உண்டாக வேண்டும். எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். சில கட்டளைகளை நிறைவேற்றுறோம். யூதர்களுடைய பழக்கம் அல்லாஹ் சொல்றான், எது பிடிக்குமோ அதை வாழ்க்கையில் எடுத்து செயல்படுவாங்க. எது ஈஸியாக இருக்குதோ எடுத்து செயல்படுவாங்க. எது கஷ்டமாக இருக்குதோ அதெல்லாம் பார்த்துக்கிடுவோம். இதெல்லாம் நமக்கு செயல்பட்டு வராது. யூதர்கள் அப்படித்தான் தீனை நிறைவேற்றினார்கள். முஸ்லிம்கள் நீங்கள் அப்படி ஆகிவிடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக வந்து விடுங்க. அல்லாஹ் நமக்கு அழைப்பு கொடுக்கிறான், முழு தீனுக்குள்ள வாருங்கள் என்பதாக. இது எப்ப இந்த ஆயத்தை இறங்குன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க யூத மதத்திலிருந்து வந்த பிறகு உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது, நாம யூத மதத்தில் இருக்கும் பொழுது நாம் இறைச்சி ஒட்டக கறி சாப்பிட மாட்டோம், ஒட்டக பாலை குடிப்பது ஹராமாக இருக்கிறது. இப்போது இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் நாம் இதை குடிக்காமல் சாப்பிடாமல் இருப்போம் என்பதாக உள்ளத்தில் தான் நினைத்தார்கள். ஹராமாக ஆக்கிக் கொள்வோம் என்பதாக. அல்லாஹ் அதற்கு ஆயத்தை இறக்கிட்டான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் எது ஹலாலோ அது ஹலால், எது ஹராமோ அதுதான் ஹராம். ஹலாலை ஹராமாக்கவோ ஹராமை ஹலாலாக்கவோ உங்களுக்கு உரிமை இல்லை என்பதாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, நாம் சற்று தனிமையில் அமர்ந்து சிந்திக்க வேண்டும். என்று அல்லாஹ்வுடைய தீன், பரிபூர்ணமான தீனை அல்லாஹ் கொடுத்தான். அந்த பரிபூர்ணமான தீனில் அல்லாஹ்வுடைய கட்டளை ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறது. கொள்கையிலும் இருக்கிறது, இபாதத்திலும் இருக்கிறது, வியாபாரத்திலும் அல்லாஹ்வின் கட்டளைகள் இருக்கிறது. முஆஷரா என்று சொல்லப்படக்கூடிய குடும்ப வாழ்க்கையிலும், சொத்துரிமை சொத்து பிரிக்கக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா தொழுகிற முறையை கூட எப்படி தொழுவணும்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துக்கிறீங்கன்னு விட்டுட்டான். தொழுகண்டு தான் சொல்லுவார், தொழுகை நிலைநாட்டுங்கண்டு தான் சொல்லுவார். ஆனால் சொத்து பங்கீடு எப்படி செய்யணும்னு அல்லாஹ் கணக்கு போட்டு சொல்லிட்டான். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், 6ல 1 யாருக்கு, 3ல 1 யாருக்கு, 8ல 1 யாருக்கு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலாவாரியாக சொத்து பங்கீடை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இப்படி வாழ்க்கையில சமுதாயத்துல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உண்டாகுவதற்காக எவ்வளவோ அல்லாஹ்வுடைய ஹுக்முகள் இருக்கிறது. எத்தனை தொழுகையிலேயே இன்னைக்கு பிரச்சனை இருக்கும் போது அதையெல்லாம் யோசிக்க முடியுமா? தொழுகை இஸ்லாத்துல தலையை போன்றது. கையை கால் இல்லாம வாழ்ந்துடலாம், தலை இல்லாம வாழ முடியுமா? அதே மாதிரிதான் தொழுகையே இல்லைன்னு சொன்னா சஹாபாக்கள் அவங்க முஸ்லீமே கிடையாது. யார் தொழுகையை விட்டாங்களோ, ஒரு நேர தொழுகையை விட்டவர்கள் சஹாபாக்களுடைய ஃபத்வா அவங்க இஸ்லாத்தை வெளியேறிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளும் நமக்கு வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான விஷயம். பாங்கு சத்தம் உலகம் ஃபுல்லா கேட்கப்படுது, ஒலிக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்கான சக்தி உடம்புல இல்லை. பாங்கு தெரியுது, ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலாஹ், வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா, வெற்றி மஸ்ஜிதில் இருக்கிறது, ஐவேளை தொழுகையில் இருக்கிறது என்று வான்மொழி முழு உலகத்திலும் இந்த சங்கநாதம் ஒலிக்கப்படுகிறது. ஆனால் எத்தனை முஸ்லிம்கள் மஸ்ஜிதுக்கு ஓடி வருகிறார்கள்? வராததற்கான காரணம் என்ன தெரியாதா? இல்லை, தெரியும். ஃபர்து என்று எல்லோருக்கும் தெரியும். ஈமான் இல்லாத மக்களும் சொல்வார்கள் முஸ்லிம்கள் மீது ஐவேளை தொழுகை கடமை என்று சொல்வார்கள். ஆனால் முஸ்லிம்கள் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானிய பலமின்மை தான், ஈமானிய பலகீனம். அவர்களால் எழுந்து வரக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறார். அந்த ஈமானிய சக்தியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான கவலைப்பட வேண்டும், அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். எத்தனையோ முஸ்லீம்களுடைய வீடுகளில் சிலைகள் வந்துவிட்டது, எத்தனையோ முஸ்லீம்கள் உழைப்பு செய்யப்படுகிறது. கர்வாபிசி என்ற பெயரிலே, நீங்கள் தாய் மதத்துக்கு திரும்புங்கள் என்ற பெயரிலே இந்த இந்தியாவிலும் பல இடங்களில் மிரட்டி அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். எத்தனையோ முஸ்லிம்களுடைய வீடுகளில் சிலைகள் வைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் தாவத் தப்லீகுடைய உழைப்பின் பரக்கத்தின் காரணமாக எத்தனையோ பெண்கள் ஜமாத்துகள் வீடுகளுக்கு சென்று நூற்றுக்கணக்கான சிலைகள் விட்டிருந்து வெளியாக்கப்பட்டிருக்கிறது. உங்க ஊரிலிருந்து இந்தோனேஷியாவுக்கு போன வருஷம் ஜமாத்து போனாங்க, படானுக்கு போனாங்க. அந்த பகுதியில் உங்க ஊர் பெண்கள் தங்கி வேலை செய்தார்கள். அந்த இடத்தில் உள்ள பெண்கள் சொன்னார்கள், இன்னும் 2 நாள் தாமதமாக வந்திருந்தால் நாங்கள் சர்ச்சுக்கு போயிருப்போம் சொன்னாங்க. அந்த பகுதியில் பல மக்களுக்கு களிமாவை சொல்லி கொடுத்து விட்டு உங்க ஊர் ஜமாத்து போயிட்டு வருது. அதுக்கு பிறகு 11 ஒரு ஜமாத் இந்தோனேஷியாவுக்கு படானுக்கு அதே பகுதிக்கு போய் நாங்கள் உழைப்பு செஞ்சுட்டு வந்தோம்.
கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களுடைய ஜமாத் உலகளாவிய அளவில் தேவை இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம், இது தேவையா, இப்படி எல்லாம் அலைய வேண்டுமா, இப்படி எல்லாம் உழைப்பு செய்ய வேண்டுமா? எப்படி முஷ்ரிக்கீன்கள் ஒரு காலத்தில் கேலி செய்தார்கள். முஸ்லீம்கள் நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்களை பார்த்து முஷ்ரிக்கீன்கள் சிரிப்பார்கள். மா யதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். எந்த ஒரு நபியையும் சார்பாக நாம் அனுப்பி வைத்தாலும் இந்த மக்கள் கேலி கிண்டல் தான் செய்கிறார்கள். இன்னல்லதீன அஜ்ரமூ கானூ மினல்லதீன ஆமனூ யல்ஹகூன். பாவம் செய்யக்கூடிய மக்கள் ஈமான் கொண்ட மக்களை பார்த்து சிரிக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவர்கள் என்பதாக சஹாபாக்களை பார்த்து சொல்லப்பட்டது. அது முஷ்ரிக்கீன்கள் ஒரு காலத்தில் சொன்னார்கள். இன்று முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு வேலை தேவையா, இப்படி வீடு வீடாக வந்து அடைய வேண்டுமா? கண்ணிமிக்க அல்லாஹ்வினர்களே, நாம் ஈமானோடு மரணிக்க வேண்டும். கடைசி நிலைமை நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியான ரகசியம் மற்றவர்களுக்கு தெரியாது. முஸ்லிம் என்று சொல்லி தொலை வைத்து ஜனாதா தொலை வைத்து அடக்கி விடுவார்கள். ஆனால் அவர் முஸ்லிமாகத்தான் மரணித்தாரா என்பதை அவரும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவார். நாம் ஆசைப்பட வேண்டும், ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும். தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் என்று நபிமார்கள் துஆ செய்தார்கள். நாமும் அந்த துஆவை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமானோடு கூடிய மரணத்தை நசீபாக்குவானாக. எந்த ஒரு ஈமான் செல்வத்தை அல்லாஹ் வழங்கினானோ அதை நாம் முழு உலகத்திலும் பாதுகாக்கக்கூடியவர்களாக, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அனைத்து மக்களும் முழுமையான தீன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. தீனுடைய வேலைக்காக நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.